திருவாபரண தரிசனம். மகர ஜோதி தரிசன நாளில் சுவாமி ஐயப்பன் திருவாபரணம் அணிந்து ராஜ அலங்காரத்தில் காட்சி தருவார். மகர ஜோதிக்கு முன்பாக பந்தளத்தில் இருக்கும் கோவிலில் வழிபாடு செய்து திருவாபரண பெட்டியை வெளியே கொண்டு வருவர். இதை சுமப்பதற்கு என சில குடும்பத்தினர் உள்ளனர். பகவானின் சாட்சியாக கருடன் கூட பறந்து வரும். அதை தரிசித்த பிறகே தலையில் திருவாபரண பெட்டி ஏற்றப்பட்டு யாத்திரை புறப்படும். இவற்றோடு ஒரு பல்லக்கும் பந்தள ராஜாவும் உடன் வருவார். யாத்திரை செல்லும் வழியெல்லாம் உள்ள மக்கள் தங்களின் வீட்டு வாசலில் கோலமிட்டு பூக்கள் தூவி வரவேற்பர். இப்படி சரண கோஷத்தின் நடுவே மிதந்து வரும் திருவாபரண பெட்டி பம்பை நீலிமலை வழியாக மகர சங்கராந்தி அன்று சன்னதியை அடையும். திருவாபரணத்தை சுமந்து சென்று 18 படிகளில் ஏறி ஐயப்பனுக்கு அணிவிப்பர். அன்று சுவாமி தன் முகமண்டலத்தில் மீசையோடும் பூரணா புஷ்கலாவுடன் அச்சன் கோயில் அரசராக காட்சி தருவார். அப்போது தீப ஆரத்தி காண்பித்து முடிந்ததும் மகர ஜோதி தரிசனம் நடைபெறும். அன்று மட்டுமின்றி அடுத்த 2 நாட்களில் சுவாமியை திருவாபரண கோலத்தில் தரிசிக்கலாம்.